சம்பு சிவசம்பு ஏகம் என்னப்பன் சிவன் சிவார்ப்பணம். மாப்பிள்ள தாய்க்கு பின் தோரம். எங்கள் அம்மா சொல்கிறது எதையுமே மனைவி கேட்க மாட்டேங்கிறா. இந்த பழமொழியில் எதுக்கு சொல்லியிருக்காங்க, கேட்கணுமில்ல அப்படின்னு ஃபோன் பண்ணி புலம்புனாப்புல. பிரச்சனை என்னென்னா, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை. இவனால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கு ஏதோ பழமொழிகளை மொழியெல்லாம் தூக்கி உள்ள விட்டு ஏதோ சொல்லி பார்த்துருக்குறாப்புல. அது ஒன்றும் அங்கே பப்பு வேகலை. வைகாசி மாதம் தனியாக போகணுமுங்க நாய் நடக்க மாட்டிருக்குது. மாப்பிள்ள அம்மாவுக்கும் பிறகு தான் தாய்க்கு பின் தாரம்னா அம்மா சொல்கிறது கேட்கணும், அம்மா சொல்கிறபடி தான் தாரத்தை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம். நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அல்லது தவறாக போதிக்கப்படுது. அதனால் நம்ம இதனுடைய சொல்லாடலுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம பார்க்குறதில்ல, அதை முயற்சி செய்கிறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. தாய்க்கு பின் தாரம்னா ஆமாம், அம்மா போன நடிகை பொண்டாட்டி பார்ப்பீங்கன்னா அம்மா போகையில் போகிறக்குள்ள நீங்கள் அரை கலவன் ஆயிடுவீங்க, முக்கால் கலவன் ஆயிடுவீங்க. அப்புறம் எங்கே போய் பொண்டாட்டி பார்க்குறது? குடும்பம் எப்படி நடத்துறது? அம்மாவையும் பார்க்கணும், பொண்டாட்டியும் பார்க்கணும். அது ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது அந்தந்த குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து, பொருளாதாரத்தை பொறுத்து, சொத்து பத்தை பொறுத்து, அம்மா எப்படி நடந்துக்கிறா. அம்மா கிட்ட முதல்ல நம்ம அம்மா கிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு நம்ம பார்க்கவே மாட்டோம், அதை பற்றி யோசிக்கவும் மாட்டோம். அதுக்காக அம்மாவோட மைனஸ் என்ன, அம்மாவை குறை சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். எல்லார்கிட்டையும் இருக்குது. அன்பு மிகுதியாக இருந்தால் இருக்கிற மைனஸ் நமக்கு தெரியாது. எது மிகுதியோ அது மற்றதெல்லாம் மறைச்சது. அது குறையும் போது மற்றதெல்லாம் பிரச்சனையும் வெளிவரும். பாசம் மிச்சம் இருந்தால் எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக பாசம்னா அம்மாக்களே பாசத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி குடும்பத்தில் சிக்கலை உருவாக்குற ஃபேமிலி இருக்குது மாப்பிள்ள. அதே மாதிரி பொண்டாட்டிக்கு வந்து பிடிச்சி தெரிஞ்சிங்கன்னா உங்களையும் வந்து அவங்களும் உங்கள் மிஸ்ஸஸ் வந்து உங்களை வந்து மோல்டு பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அது இது எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனால் தான் குடும்பம் ஓகே. ஆனால் தாய்க்கு பின் தாரம்னு சொன்ன பழமொழியுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நான் உனக்கு தாரமாக வந்து உனக்கு வேண்டிய கடமைகளை செஞ்சு உன் குலத்தை பெருமையை காப்பாற்றி சந்ததி பெருக்கி வாழ கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். நான் தாயான பின்னாடி உனக்கு தாரமாக இருக்கிறத விட தாயான அந்த நிலையில் நான் குழந்தைகளை பராமரித்து வளர்த்து அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் படிவடையில் செய்யணும். செஞ்சு குடும்பத்தை நல்ல வழியாக கொண்டு போகணும்னா நான் முதல்ல தாயாக நடந்துக்கணும். தாயாக நடந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் உனக்கு நான் தாரமாக நடந்துக்க முடியும். உன்னோட ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு உன்னுடைய சூழ்நிலைக்கெல்லாம் நான் உனக்கு இணைஞ்சு அனுசரித்து போக வேண்டிய அவசியம் வராது, முடியாது. நீ காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு தாரமாகி நான் தாயான பின்னாடி மறுபடியும் நான் தாய்க்கான கடமை முடிச்சு தான் தாரத்துக்கான கடமைக்குள்ளே வர முடியும். உங்கள் வாடெல்லாம் கொஞ்சம் சுருட்டி வைங்க மாப்பிள்ளைங்கிறதுக்காக சொல்லப்பட்டது மாப்பிள்ளை. தாரமாக வந்து தாயான பின்பு தாயான கடமையை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் தான் தாரமான கடமையை செய்ய முடியுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான். தாய்க்கு பின் தாரம். தாயின் கடமையை செஞ்சு முடிச்சுட்டு தான் தாரத்தினுடைய கடமையை செய்ய வருவேன். தாயின் கடமை என்ன? குடும்பத்தை பராமரிக்கணும், ஆடு மாடு பராமரிக்கணும், இருக்கிற வயசானவங்களை பராமரிக்கணும். இதெல்லாம் முடித்த பின்னாடி தான் புருஷனி 3ஆம் இடம் தான். கொஞ்சம் அமைதியாக இருறா மாப்பிள்ள ஓகே. அன்பும் ஆசீர்வாதமும். சம்பு சிவசம்பு.